இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆஸ்திரேலியா உமன்ஸ் vs நியூசிலாந்து உமன்ஸ் ஐசிசி T20 வேர்ல்டு கப்போட 10th மேட்ச் 7:30 அக்டோபர் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. துபாய் கிடையாது, ஷார்ஜா. மறுபடியும் நான் சொல்லிடுறேன், ஸோ நான் தப்பாக கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஷார்ஜாவில் நடக்கக்கூடிய மேட்ச் தான் இந்த மேட்ச். ஆஸ்திரேலியா உமன்ஸ் பொறுத்தவரை ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம். இந்த தடவையுமே அவங்க வேர்ல்டு கப் ஜெயிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஸோ நமக்கே தெரியும், கிட்டத்தட்ட 11 பேருமே பேட்டிங் பண்ணுவாங்க, பவுலிங் போடுறதுக்கான சான்ஸுமே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீம். பட் பிச்சு ஸ்லோவாக இருக்கப்போ ஸோ எல்லா டீமுமே கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ ஷார்ஜா கிரவுண்டில் மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஸ்லோ விக்கெட்டாக தான் இருக்குது. இந்த சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து மேட்ச் முடிகிறப்ப நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் விக்கெட் கண்டிஷன் எப்படி மாறி இருக்கா என்னன்னு. அதை வச்சு கொஞ்சம் விக்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மறுபடியும் அதே மாதிரி ஸ்லோ விக்கெட்டு ஸ்பின் விக்கெட்டாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அதிகமான நம்ம ஸ்பின்னர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துகிட்டு போகிறது பெட்டராக இருக்கும். இந்த நியூசிலாந்து ஆஸ்திரேலியானாலே நிறைய மேட்ச் ஆடுவாங்க, பக்கத்து கண்ட்ரினால. உமன்ஸ் மேட்ச்சுமே நிறைய மேட்ச் ஆடிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 3 மேட்ச் T20 ஆடினாங்க. எல்லா ஸ்கோர் கார்டு ப்ளஸ் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். அதையும் நம்ம பார்க்கலாம். முடிஞ்சளவு வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். 100% நான் கரெக்டாக சொல்கிறேன்னு கிடையாது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். உங்களோட ஐடியாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அதான் நான் எப்போயுமே சொல்கிறது. அதேமாதிரி ஆன் டைம் நான் டீம் கொடுக்குறதுமே நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் கிராண்ட் லீக்லாம் அங்கங்கே அப்ளை பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நான் கிடையாது, நீங்கள் 100% இன்னொருத்தவங்கள மூவ் வச்சு கிராண்ட் லீக் போக முடியுமானா முடியாது. உங்களோட நாலேஜும் யூஸ் பண்ணணும், உங்களோட ஐடியாவும் யூஸ் பண்ணணும். நம்ம கொடுக்குறதையும் ஒரு இதாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதுதான், அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். 100%னா அப்போ நானே டெய்லியும் கிராண்ட் லீக் ஃபஸ்ட் பேஜ் ஜெயிக்கலாம், அதுதான் உண்மை. பட் அது கிடையாது. என்னோடய ஐடியா சொல்கிறேன். ஆன் டைமில் உங்களுக்கும் ஐடியாஸ் தோணும், அதையும் கொஞ்சம் மாற்றிக்கங்க. ஸோ 10th மேட்ச்சு 7:30 அக்டோபர் 8 ஷார்ஜா, துபாய் கிடையாது. மறுபடியும் அதை கிளியராக சொல்லிட்டேன். பட் ஆஸ்திரேலியா நியூசிலாந்துனாலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் எப்போயுமே மென்ஸ் மேட்ச்னாலும் சரி, உமன்ஸ் மேட்ச்னாலும் சரி, ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆடினாலே நியூசிலாந்து பயந்துருவாங்க, ஆஸ்திரேலியா வின் பண்ணிடுவாங்க. இதை தான் நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் இந்த டைம் அது மாறுதா அப்படின்னு. ஆஸ்திரேலியா தோற்றுட்டு வெளியே போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு ஏதாவது புது டீம் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். எனக்கு 6லேருந்து ஒரு 7 டைம் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க வேர்ல்டு கப்பை. அவங்களே எப்போயுமே அதை சொல்லிக்கிறாங்க. ஆஸ்திரேலியா உமன்ஸு அந்தளவுக்கு ஒரு டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு டீமாக இருந்திருக்காங்க. வெளியே போனாங்கன்னா வேறு அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். டோட்டல் மேட்சஸ் 14. 7 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீம், 7 மேட்ச் செகண்ட் டீம். உமன்ஸ் மேட்ச்சில் நடந்திருக்கு. சப்போஸ் விக்கெட் மறுபடியும் ஸ்லோ விக்கெட்டாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஆன் டைமில் ஓரளவுக்கு பிச் ரிப்போர்ட் பார்த்து நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காவோ இல்லை நியூட்ரலான ஒரு ட்ராக்காக இருந்தால் கூட நம்ம அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக டீம்ன்றதை க்ரியேட் பண்ணணும். இங்கே நடந்த மேட்சஸ், ஸோ கடைசியாக இப்போது ஆடிட்டுருக்கக்கூடிய மேட்ச்னால் சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து ஒரு மேட்ச்சு. அதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ் பார்க்குறப்போ எல்லாமே ரொம்ப லோ ஸ்கோரிங்காக தான் போயிருக்கு. ஸ்டெம் டு ஸ்டெம் பவுல் பண்ணுறவங்க ஸ்பின்னர்ஸுக்கு தான் அதிகமான ஒரு பாயிண்ட்ஸுன்றது கிடச்சிருக்கு. இதில் பேட்டர்ஸ் ஒரு 40 ரன் அடித்தாலுமே அவங்க ரொம்ப டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் ஆடிருக்காங்க. சஃபாலி வர்மா ஆடினதை கூட நம்ம பார்த்துருப்போம். ஓவரால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ரவுண்டர் பவுலருக்கு கேப்டன்ஷிப் போகலாம், ட்ரை விக்கெட்டாக இருந்தால். சப்போஸ் விக்கெட்டை மாற்றுறாங்க, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, வேறு மாதிரி ட்ராக்கை செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்ல ஓரளவுக்கு நியூட்ரலான ட்ராக்காக மாறும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக டீம் க்ரியேட் பண்ணணும். கிராண்ட் லீக்கு அதுக்கப்புறமா நம்ம ஸ்மால் லீக்லேயுமே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட் கிடைக்கிறப்ப நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். எதிர்பார்க்குறது ஸ்லோ விக்கெட்டாக தான் இருக்கும். டீம்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி ஸ்பின்னர்ஸை தான் அதிகமாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ பார்ப்போம். ஆஸ்திரேலியா உமன்ஸ் நியூசிலாந்து உமன்ஸோட பிளேயிங் லெவன் பார்த்துடலாம். ஹீலி, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பெத்மோனி, எல்லிஸ் பெரி, ஆஸ் கார்னரு, மெக்ரத்து, லித்ஃபீல்டு, வேகம், மோலினோ, அடுத்து பார்த்தோம்னா சதர்லாண்ட், ஷியூட்டு, நெக்ஸ்ட்டு டேஷி ப்ரவுன். நியூசிலாந்து சைடில் பார்த்தோம்னா பேட்ஸு, பிளிம்மரு, நெக்ஸ்ட்டு எமிலியா கிர், சோஃபி டெவைன், க்ரீனு, கேஸு, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கிர், கார்சன், அடுத்து பார்த்தோம்னா ரோஸ்மெரி மிர், தகு, அதுக்கப்புறம் ஹீலி. இதுதான் இவங்களோட செட்டப்பாக இருக்கும். மோஸ்ட்லி 11ஸாக. இதில் மாற்றங்கள்னு யார் எதிர்பார்க்கலாம், ஸ்லோ விக்கெட்டாக இருந்தால் யாரை கட் பண்ணலாம், எல்லாமே பார்க்கலாம் தொடர்ந்து. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஒரு இம்பார்ட்டண்டானது, இந்த டெலகிராமில் ஆட் மாதிரி வரும், அது நம்ம கொடுக்குறது இல்லை, டெலகிராமே கொடுக்குறது. அதேமாதிரி வின்னிங்ஸு லாஸு எல்லாம் மாதிரி தான் வரும். பட் ஆனால் தொடர்ச்சியான வின்னிங்ஸுன்றது நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம கொண்டு போயிடுவோம். அதுக்கான முயற்சி தான் போயிட்டுருக்கு. ப்ரோ கபடி வரும், அடுத்து WBPL வரும். ஸோ பார்க்கலாம். இந்த ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க லிங்க்ஸில். அதேமாதிரி நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான், நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட்டோ எதாவது கேட்டால் கொடுத்துறாதீங்க.
நிறையா ஸ்கேம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வின்னர் லாஸ் நம்ம ஃப்ரீ டீமு. நான் டீமை கொடுக்குறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ப்ளே பண்ணுங்கள், இல்லை மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்க. பட் கண்டினியூவாக நம்ம வின்னிங் கொடுக்கணுன்றது தான் நம்ம டார்கெட்டு. ஆனால் எல்லா மேட்சுமே நம்மளால் வின்னிங் கொடுக்க முடியாது. அதுக்காண்டி எல்லா மேட்சும் லாஸும் கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு 5க்கு 3 இல்லை 4 ஜெயிக்கிற மாதிரி டீம் கொடுக்குறதா முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் இந்த செப்டம்பர் மந்தில் பெரிய அளவில் மேட்சஸ் இல்லாதனால அது எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிருச்சு. இப்போ மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ டெலகிராம் மட்டும் ஒரிஜினலாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள், கரெக்டான அட்ரஸாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஏமாந்துடாதீங்க வேறு ஃபேக் சேனல்ஸில் ஜாயின். இப்போ இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸுன்னு பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ட்ரம் கார்டு பிக் பாயிண்ட்ஸுன்னு நம்ம பார்க்குறப்போ இப்போ எல்லாருமே வந்து சோஃபி டிவைனை பிக் பண்ணுவாங்க 100%. சோஃபி டிவைன் பவுலிங் போடுறது இல்லை, ஃபுல்லாக வேறவங்கள தான் வந்து பவுலிங்க்கு கொடுக்குறாங்க. சப்போஸ் சோஃபி டிவைன் பவுல் பண்ணலை அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அவங்க பேட்டிங் போகிறதா இருந்திருக்கு. அதிகபட்சமாக அவங்க ஸ்கோரே பண்ணலை. ரீசெண்ட் டைம்ஸில் எப்போல்லாம் ஆடுறாங்களோ அப்போ எல்லாருமே அவுட் ஆகிருக்காங்க. இந்தியா கூட ஹிட் பண்ணாங்க, அதுவுமே ஹிட் பண்ண போய் ஒரு டைம் கேட்ச் மாதிரி போச்சு. ஏதோ ஓரளவுக்கு வந்து தப்பிச்சு அடித்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அவ்வளோ கிளியர் கட்டாக வந்து ஸ்கோர் பண்ணாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. மேபி ஆஸ்திரேலியா வந்து ஒரு டஃபஸ்ட்டு டீமு அப்படின்னு அவங்க மைண்டில் இருக்கும், சொதப்புறதுக்கான சான்ஸ் கூட இருக்கலாம். 100% வந்து எல்லாருமே பிக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு பதிலாக ஒரு ஹை ரிஸ்க்காக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஹீலி டேவை எடுத்துகிட்டு போங்க. காரணம் என்னென்னா அவங்க ஆஸ்திரேலியா கூட ஆடினப்போ எல்லாமே பவுல் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காங்க. அவங்க ஸ்பின் போடுறாங்களா மீடியம் பீஸ் போடுறாங்கனாலே யாருக்குமே தெரியல. ஏதோ இந்த சோஹேல் தன்வீர்னு ஒரு பிளேயர் இருப்பார் பாகிஸ்தானில், அவர் லெஃப்ட்டில் வந்து அப்படியே ஃபுல்லாக கையை சுற்றி போடுவார். இவங்க வந்து ரைட்டில் ஸ்டெப்பை குறைச்சி வந்து போடுறாங்க. அவர் போடுறது பேஸு, இவங்க போடுறது ஸ்பின்னாக பேஸானே தெரியாத மாதிரி தான் பால் போகுது. பிச்சானோடனே ஸ்டெம்புக்கு தான் போகுது. அதனால் மோஸ்ட்லி யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்க. ஒரு ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க ஒரு சோஃபி டிவைனுக்கு பதிலாக ஹீலி டேவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது பெட்ரு. அதேமாதிரி ரோஸ்மெரி மிர்ரை 4 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னு எல்லாருமே பிக் பண்ணுவாங்க. பட் ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸை அவங்கள பிரிச்சுருக்காங்க. விக்கெட்டே எடுத்ததே கிடையாது. அவங்க கிட்டத்தட்ட 6 இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் கூட எடுக்கலை. அந்தளவுக்கு புவர் ரெக்கார்டு தான் இருக்குது. அதே இடத்துல நீங்கள் ஒரு ஹை ரிஸ்க்காக போகணும் அப்படின்னா ஒரு ஜாஸ் கிர்ரு கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். எம்லியா கிரோட சிஸ்டரை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஏர்லி விக்கெட்ஸ் போச்சு அப்படின்னா அவங்க பேட்டிங்கும் ஓரளவுக்கு ஆடுவாங்க, டீசெண்டான ஆல்ரவுண்டரு. ஏதாவது ஒரு ஸ்விங் கிடைக்கிது அப்படின்னா அந்த ஹீலி மாதிரி பிளேயர்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்விங் பண்ணால் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சேம் பெத்மோனியுமே தொடர்ச்சியாக நியூசிலாந்து கூட ஃப்ளாப் தான் ஆயிருக்காங்க, கண்டினியூவாக ஃப்ளாப் ஆகிருக்காங்க. அவங்களோட அந்த கான்ஃபிடன்ட் லெவலே இப்போ லாஸ்ட் மேட்ச்சில் ரொட்டேட் பண்ணி 40 பாலுக்கு 41 ரன்னுன்ற மாதிரி ஸ்கோர் பண்ணி தான் வந்திருக்கே தவிர்த்து நியூசிலாந்து கூட ரொம்ப தடுமாயிருக்காங்க. ரொம்ப ஸ்லோ விக்கெட்டாக இருந்தால் சப்போஸ் பெத்மோனியும் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கலாம். விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் ஏதோ ஹீலி வந்து பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு கேட்சு ஸ்டெம்பீட்டில் பாயிண்ட் எடுத்தால் கூட பெத்மோனி ஃப்ளாப் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 ஒரு பெரிய பிக் பிளேயர்ஸ் வந்து அடி ஆவாங்க. அதிகமாக பிக் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ் வந்து ரொம்ப லோ பாயிண்ட்ஸ் போவாங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு ஹீலி டே, அதுக்கப்புறமா ஜாஸ் கிர்ரு இந்த மாதிரி பிளேயர்ஸை ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் டீம் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். சேம் இந்த சைடில் உங்களுக்கு ஓரளவுக்கு குவாலிட்டியாக நியூசிலாந்துக்கு எதிராக ஆடின பிளேயர்னால் லித்ஃபீல்டு தான். மெக்ராத்துக்கு ஓவர்ஸ் வந்து தரமாட்டுறாங்க. அதேமாதிரி பேட்டிங்குமே பெரிய அளவில் அவங்க நியூசிலாந்து கூட ரெக்கார்டு இல்லை. பட் லித்ஃபீல்டு ஒரு சில இன்னிங்ஸ் நல்லா ஆடிருக்காங்க. சப்போஸ் ஏர்லி விக்கெட்ஸ் போகுது அப்படின்னா லித்ஃபீல்டை நம்ம ஒரு ட்ரம் கார்டு பிக்கப் பார்க்கலாம். சேம் லித்ஃபீல்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிர், நெக்ஸ்ட்டு இங்கே ஹீலி டே, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்கு நம்ம கிராண்ட் லீக்கில் உள்ளே ஆட் பண்ணுறப்போ பெட்டராக இருக்கும். போன மேட்ச் பார்க்குறப்போ ஒரு ஓவர் பவுல் பண்ணி ஸ்டாப் பண்ணாங்க பிரானை. ஸோ அதே மாதிரி எல்லா மேட்சுமே வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஓரளவுக்கு ஸ்டெம் டு ஸ்டெம் பேஸில் போடுறவங்க, இல்லை அவங்களுக்கு பதிலாக வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வரலாம், கிங்கை கூட எடுத்துகிட்டு வரலாம். ரொம்ப ஸ்பின் விக்கெட்டாக இருக்குன்னா எடுத்துகிட்டு வரலாம். ஏன்னா இவங்களுக்கு ஒரு ஓவர் கொடுக்கறதுக்கு இன்னொரு ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வந்தான்னு நினச்சாங்கன்னா எடுத்துகிட்டு வரலாம். இவங்க 2 பேரை வச்சு மீடியம் பேஸர்னு மூவ் பண்ணிட்டு மற்ற எல்லாமே ஸ்பின்னரை வச்சு அட்டாக் பண்ணலாம். தேவைப்பட்டால் மெக்ராத்து எல்லிஸ் பெரியும் பவுல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காம்பினேஷனில் அவங்க வரப்போகிறாங்கன்றதை நம்ம ஆன் டைம் பார்க்கணும். ஸோ சேஃபஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நீங்கள் ஜிஎல் கூட கொடுத்துக்கோங்க. கிர்ரு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கார்ட்னர், இந்த 2 பேத்துக்கு நீங்கள் கேப்டன் டேரெக்டாகவே கொடுக்கலாம். இவங்களே வந்து ட்ரீம் டீமில் கேப்டன் கேப்டனாக கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பிச்சுமே ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ணும். 2 பேருமே பேட்டிங்கில் டக் அவுட்டில் ஆக போகிறதில்ல, ஏதோ ஒரு 10 ரன் 15 ரன் அடிச்சிருவாங்க. ஸோ சேஃப் கேப்டனாக அந்த 2 பேருமே நம்ம வந்து கொடுக்கலாம். எல்லா டீம்ஸ்லேயும் மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸில் கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். மற்றபடி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் போடணுன்னா வேகம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சடனாக ஒரு விக்கெட் போகுது, பெத்மோனி அவுட் ஆகிறாங்க, யாராவது அவுட் ஆகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக முன்னாடி அனுப்புகிறப்போ இவங்க நல்லாவே அதை பயன்படுத்திக்கிறாங்க. ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு கேப்டன் சாய்ஸ். அடுத்து மோரினியோ, ஸோ இவங்களுமே தொடர்ச்சியான விக்கெட்டுன்றதை எடுத்துகிட்டு இருக்காங்க.
ஸோ எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸில் இவங்க 2 பேரை நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஜிஎல்ஸில் நீங்கள் கண்டிப்பாக கேப்டன்ஸ் கப் ட்ரை பண்ண வேண்டியது தகு ட்ரை பண்ணுங்கள். கண்டினியூவாக அவங்க வந்து விக்கெட்ஸுன்றதை எடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இங்கே பேட்ஸை நிறைய பேர் பிக் பண்ணுவீங்க. பட் அவங்களோட பேட்டிங் ஸ்டைலே பார்த்தோம்னா டக்குன்னு அடிக்க பார்க்குறாங்க, ஆனால் அடிக்க முடியலை, கஷ்டப்படுறாங்க. ஒரு கேட்சை ட்ராப் பண்ணி ஏதோ அப்படி இப்படின்னு ஒரு 30 பாயிண்ட் வேணால் போக முடியுமே தவிர்த்து சடனாக வந்து அதிக பாயிண்ட்ஸ் போகிறதுன்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. மோஸ்ட்லி டபுள் ஆப்ஷன் இருக்கவங்களும் எடுத்துக்கங்க. சோஃபி டிவைன் பவுல் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஹேலிடே ட்ரை பண்ணலாம். இல்லை சோஃபி டிவைனும் பவுல் பண்ணுற மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப்பு அப்படின்னா, பட் பேட்டிங்கில் சோஃபி டிவைன் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சப்போஸ் பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா நம்ம எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. பவுல் பண்ணிட்டா டபுள் ஆப்ஷனாக மாறிடும். பேட்டிங்கில் ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்ஸ்ன்றது அதிகம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை மோஸ்ட்லி எல்லாருமே ஹாஸ் கார்னர் கிரண் தான் கேப்டன் கேப்டன் எல்லா டீம்ஸுமே போவாங்க. நீங்கள் ஒன் சைட் டீம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் பவுல் பண்ணி கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் ஹாஸ் கார்னரை ஒரு கேப்டனாக கொடுத்து மொலினியோ இல்லை வாகமுக்கு வைஸ் கேப்டனாக கொடுங்க. எம்லே ஆக்கிற கட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நியூசிலாந்து ஒன் சைடாக ஜெயிப்பாங்கன்றதெல்லாம் கெஸ் பண்ணுறது நடக்கிறதுன்றது சாத்தியமே இல்லை. வின்னிங் பர்சன்டேஜ் எந்த விக்கெட்டாக இருந்தாலும் 80% ஆஸ்திரேலியா தான், 20% தான் நியூசிலாந்து. மேட்ச் டஃப்பாக போனாலுமே ஆஸ்திரேலியா எப்படினாலுமே வந்து ஜெயிச்சிருவாங்க. இதில் முக்கியமாக பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் எதிர்பார்க்குறது அப்படின்னா ஆமிலியா கிர், அதுக்கப்புறமா பார்த்தோம்னா தகு கண்டிப்பாக விக்கெட் எடுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அடுத்து கார்சன் ஒரு விக்கெட் வேணால் அதிகபட்சமாக எடுக்கலாம். சோஃபி டிவைன் டபுள் ஆப்ஷன்னா கிளிக் ஆகலாம், சிங்கிள் ஆப்ஷனாக ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ட்ரம்ப் கார்டு பிக்காக நீங்கள் ஹீலிடேவாக பார்க்கலாம். மற்றபடி இங்கே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் கண்டிப்பானா ஆஸ் கார்னர் கண்டிப்பாக, அதேமாதிரி வேகம், மொலினியோ, அப்புறம் சதர்லாந்து, சியூடி இவங்களாம் கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் எடுத்துருவாங்க. விக்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அடிக்கவே முடியல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின்னுக்கு ஹெல்ப் உள்ளதுன்னா இவங்க ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். இதில் நான் மறுபடியும் சொல்கிறேன், பெத்முனி தொடர்ச்சியாக நியூசிலாந்து கூட ஆன எல்லா மேட்சஸ்லையுமே நல்ல பேட்டிங் ட்ராக்லேயே ஃப்ளாப் ஆகிருக்காங்க. ஒரு ஸ்லோ ட்ராக்கு, ரொம்ப ரொம்ப ஸ்லோ ட்ராக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரவுண்டாக இருந்தால் பெத்முனி மறுபடியும் ஃப்ளாப் ஆகலாம். எல்லிஸ் பெரியோட பவுலிங் எந்த ஒரு இதுவுமே இல்லை, அதேமாதிரி மெக்ராத்தோட பவுலிங்குமே எதுவுமே தெரியலை. சோஃபி டிவைனுமே டவுட்டு தான். சப்போஸ் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிப்பாங்க, பவுல் பண்ண மாட்டாங்க தெரிஞ்சுன்னா நீங்கள் எப்படி வேணால் கொண்டு போய்க்கலாம் உங்களோட டீம்ஸை. பட் விக்கெட் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஆன் டைமில் வந்து நம்ம பார்க்கணும். ஆஸ்திரேலியா ஃபேவராக மோஸ்ட்லி டீமை செட் பண்ணுங்கள். நியூசிலாந்தில் 1 இல்லை 2 பிளேயரை வந்து எடுத்துக்கிறது பெட்ரு. இருந்தாலும் ரொம்ப ஸ்லோ விக்கெட்டாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு போகிறது பெட்டராக இருக்கும். ஆமிலியாக்கர் கார்னரே எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு நான் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் வந்து ஷோ பண்ணுறேன், அதை வச்சு உங்களோட ஐடியாஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்சா ஹீலியை பொறுத்தவரையே 21 ஆவரேஜ் 27 மேட்ச்சில் அட்வான்டேஜ்னு பார்க்குறப்போ ஒரு ஸ்பின் விக்கெட்டாக இருக்குது. ரொம்ப ஒரு ஸ்பின் விக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நிகார் சுல்தானா, ஒரு ரிச்சா கோசு மாதிரி விக்கெட் கீப்பிங்கில் ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் எடுத்துட்டாங்கன்னா பேட்டிங்கில் ஒரு 2 4 அடித்தா கூட அதில் ஒரு 10 பாயிண்ட் வந்துடும். 40 பாயிண்ட் வரதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். பெத்முனி ஹெட் டு ஹெட்டில் 18 ரன் தான் ஆவரேஜ். இதில் கடைசி 3 இன்னிங்ஸுமே ஃப்ளாப்பு நியூசிலாந்து கூட. பட் இந்த வேர்ல்டு கப்பில் ஒரு மேட்ச் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எல்லிஸ் பெரி பவுல் பண்ணால் சரியான ஒரு ஆப்ஷனு, 20 விக்கெட்டு. ஆனால் தரமாட்டுறாங்க. நல்லா தான் பவுல் பண்ணுவாங்க ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப்பு, பட் பவுலிங்கே போடுறது இல்லை. பட் பவுலிங் போடுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு ஐடியாவில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கேப்டனாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லிஸ் பெரிய ஆஸ் கார்னர் 6 விக்கெட் எடுத்திருக்காங்க, 269 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க நியூசிலாந்துக்கு எதிராக. இந்த மாதிரி ஸ்லோ விக்கெட்ஸில் கண்டினியூவாக விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஹிட்ச்ஃபீல்டு 4 மேட்ச்சில் 80 ரன்னு. டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆனால் மிடில் ஓரளவுக்கு கிளிக் ஆகலாம். வேகம் இம்பார்ட்டண்டான ஒரு பிக்கு, முன்னாடி ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஹிட் பண்ணி கொடுக்குறாங்க. சதர்லாண்ட் 3 மேட்ச்சில் 5 விக்கெட்டு, எனி டைம் பேட்டிங்லேயுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். மெலனியை பொறுத்தவரையா 10 மேட்ச்சில் 9 விக்கெட்டு. மேகன் ஷூட்டு 19 மேட்ச்சில் 24 விக்கெட்டு. டேஷி ப்ரவுன் 5 மேட்ச்சில் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. போரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். பேட்ஸு 22 ரன் ஆவரேஜ், குவிக்காக அடிக்க பார்க்குறாங்க. அதில் கிளிக் ஆகி ஏதோ ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் போகலாம். பெரிய அளவில் பாயிண்ட் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பிளிம்மர் 4 மேட்ச்சில் 89, அதில் ஒரே மேட்ச்சில் 50 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. போன மேட்ச்சுமே இந்தியாவுக்கு எதிராக நல்லா ஆடினாங்க. எம்லேயாக்கிர் 15 மேட்ச்சில் 15 விக்கெட்டு ப்ளஸ் 300 ரன்னு, சரியான ஒரு ரெக்கார்டு. சோஃபி டிவைன் 13 மேட்ச்சில் 229, 11 விக்கெட்டு, இதுதான் அவங்களோட ரெக்கார்டு. கடைசி ஆடின ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆடின எந்த மேட்ச்லையுமே சோஃபி டிவைன் பெர்ஃபார்ம் பண்ணலை. ஹிலிடே 6 மேட்ச் ஆடி 2 விக்கெட்டு, அதில் கடைசி 3 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. கார்சன் 3 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. தகு 17 மேட்ச்சில் 18 விக்கெட்டு, கண்டினியூவாக விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ரோஸ்மெரி மிர்ரு 6 மேட்ச்சில் ஒரே விக்கெட் தான் ஹெட் டு ஹெட்டில். பட் இந்தியாவுக்கு எதிராக 3 விக்கெட் எடுத்ததை நம்ம வந்து பார்த்தோம்.
கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விக்கெட் எடுக்கிறதுக்கு தடுமாறி இருக்காங்க. அது ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ஒரு சில டீமில் ட்ரை பண்ணுங்கள், பட் செகண்ட் போல் பண்ணால் வாய்ப்புன்றது ரொம்ப குறைவு தான். குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரே கிளிக்கில் ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபேண்டசி ப்ளே பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ டீம் இதுதான் காமனான டீமு. இந்த இடத்துல நீங்கள் ஹீலிடேக்கு பதிலாக சோஃபி டிவைன் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அதேமாதிரி தவுக்கு பதிலாக வேறு பிளேயர் பெத் மூனி எடுத்துட்டிங்கன்னா ஓவரால் முடிஞ்சிச்சு. அதான் வந்து சேஃபான ஒரு ஆப்ஷனு. இங்கே கார்சனுக்கு பதிலாக ஃபஸ்ட் போல் பண்ணால் டேஷி ப்ரௌன் எடுத்துட்டோம்னாலே ஓவரால் முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாக ஆஸ்திரேலியாவுக்கு ஃபேவரட் டீம் எடுக்கிற மாதிரி. ஆஸ் கார்னர் கேப்டனு எம்லியாக்கு வைஸ் கேப்டன். சப்போஸ் ரெண்டு பக்கமுமே ஸ்லோவாக விக்கெட் போய் ரெண்டு சைடுமே க்ளோஸாக போகும் அப்படின்னா நிறையா முக்கியமான பிளேயர்ஸை வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். வேகம் கேப்டன், சோஃபி டிவைன் வைஸ் கேப்டன் ரொம்ப ரிஸ்க் தான். பிளிம்மரு, அதுக்கப்புறமா ஹீலி, பெத்மூனி, ஷியூட்டு, தஹு, ரோஸ்மெரி மிர்ரு, அமிலியாக்கர்னு ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு டீமு. அங்கங்கே வந்து நம்ம லாஜிக்கே இல்லாத ஒரு டீம் நம்ம எடுத்துக்கலாம். பட் கேப்டன் வைஸ் கேப்டனா ஒரு ரிஸ்க்காக வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ப்ரொமோஷனில் முன்னாடி வந்து அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கணும். விக்கெட் வந்து ஓரளவுக்கு நியூட்ரலான ட்ராக் அப்படின்னா நீங்கள் அந்த இங்கிலாந்து மேட்ச், சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சை பார்த்தே நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். அதுதான் வந்து ஒரு முடிவு. அந்த மேட்ச்சில் ஸ்லோ விக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் ஸ்லோ விக்கெட் தான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீமுன்றதை க்ரியேட் பண்ணிக்கலாம். வீடியோ தான் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓன் டீம்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். நான் கொடுக்குற டீமில் உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஏதாவது மாற்றம் பண்ணி ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் டீம் ப்ளே பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க சொந்தமாக டீம்ஸை ஜிஎல்லாம் க்ரியேட் பண்ணுங்கள். ஜிஎல் டீம்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் வந்து வின் பண்ண முடியும். ஒரு சில ஐடியாஸை வந்து எடுத்துக்கோங்க. உங்களோட ஐடியாஸையும் பயன்படுத்திக்கோங்க.